தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தை வினோத் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பூஜா ஆக்டே உள்ளிட்ட பல பிரபலங்கள் இதுல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது புதிதாக நடிகை ரேவதி இணைந்துள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த 1990ஆம் ஆண்டு விஜய் சார் பிரியங்கா சோப்ரா நடித்த தமிழன் திரைப்படத்துல விஜய் சாருடைய சகோதரியாக ரேவதி நடிச்சிருப்பாங்க. தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துல அவங்க விஜய் சாருடைய அம்மா வேடத்துல நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது குறித்து படக்குழுவினர் இதுவரைக்குமே அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. ஆனா விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுடன் பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளராக சத்யசூரியன், ஸ்டண்ட் இயக்குனராக அனலரசு, கலை இயக்குனராக செல்வகுமார், படத்தொகுப்பாளராக பிரதீப் ராகவ், உடை வடிவமைப்பாளராக பல்லவி, பப்ளிசிட்டி டிசைனராக கோபி பிரசன்னா ஆகியோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்னு அண்மையில கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.